மாச கடைசியில உங்க பேங்க் அக்கவுண்ட பார்த்து ஐயோ சம்பளம் வந்ததும் தெரியல போனதும் தெரியலையேன்னு எப்பவாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேர் இதே பிரச்சனையில தான் இருக்கோம். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. சரி, நம்ம பணம் எங்க தான் போகுது? இந்த மர்மத்தோட முடிச்ச இன்னைக்கு அவிழ்க்க போறோம். உங்க சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் சரி, உங்க பணத்தை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப்லான இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம செலவுகளை புரிஞ்சுக்க முதல்ல நமக்கு ஒரு கட்டமைப்பு, ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும். இதுக்கு ரொம்பவே பிரபலமான அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரூல் இருக்கு. அதுதான் 50-30-20 ரூல். இது ரொம்ப சிம்பிள். உங்க 40,000 சம்பளத்தை 3 பாகமா பிரிக்கிறோம். 50% உங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு, 30% உங்க ஆசைகளுக்கு, மீதி இருக்கிற அந்த முக்கியமான 20% உங்க எதிர்காலத்துக்காக. இதுல பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலையை கொடுக்குறோம், அவ்வளவுதான். முதல்ல தேவைகள்னா என்ன? சிம்பிளா சொன்னா இது இல்லாம நம்ம மாசத்தை ஓட்டவே முடியாது. உதாரணமா வீட்டு வாடகை, மளிகை சாமான்கள், வண்டிக்கு பெட்ரோல், இஎம்ஐ, மொபைல் ரீசார்ஜ், இதெல்லாம் தான் தேவைகள். சரி, அப்போ விருப்பங்கள்னா என்ன? இது நம்ம வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா மாத்துற விஷயங்கள். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போய் சாப்பிடுறது, புதுசா ஷாப்பிங் பண்றது, இல்ல ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் போறது, இதெல்லாம் நம்ம சந்தோஷத்துக்காக பண்ற செலவுகள். ஆனா நம்மளோட கேம் சேஞ்சரே இந்த 20% சேமிப்பு தான். இதுதான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. சரி, வாங்க அந்த 8,000 ரூபாயை வச்சு எப்படி ஒரு பெரிய மேஜிக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம கையில இருக்கிற அந்த 8,000 ரூபாயை சும்மா பேங்க்ல வைக்காம நமக்காக வேலை செய்ய வைக்க போறோம். காலப்போக்குல உங்க செல்வத்தை வளர்க்க உதவுற ஒரு எளிமையான, அதே சமயம் பலமான ஒரு முதலீட்டு திட்டத்தை நாம இப்போ உருவாக்க போறோம். இந்த 8,000 தான் நம்ம ஹீரோ. மாசம் மாசம் இந்த பணத்தை நம்ம எப்படி சரியா பிரிச்சு முதலீடு செய்ய போறோம் தான் பார்க்க போறோம். உங்க பணத்தை வளர்க்கறதுக்கு ஒரு 5 ஸ்டெப் பிளான். இதை நீங்க இன்னைக்கே கூட ஆரம்பிக்கலாம். இது உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். முதல் படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். அதுக்கு தான் ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட். இது 100% சேஃப். உங்க பணம் பத்திரமா இருக்கும், கூடவே ஒரு 6-7% வரைக்கும் வட்டியும் கிடைக்கும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்க்கு இது பெர்ஃபெக்ட். ரெண்டாவது ஸ்டெப் நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்காக பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சுருக்கமா பிபிஎஃப். இது கவர்மெண்டோட ஸ்கீம், சோ ரிஸ்கே கிடையாது. இதுல வர்ற வருமானத்துக்கு வரியும் கிடையாது. இது ஒரு கேரண்டீடான வழி. இப்போ கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் அதிகப்படுத்தலாமா? அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். இதுல நீங்க ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நாலாவது தங்கம். நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. பொருளாதாரம் சரியில்லாத டைம்ல தங்கம் நம்ம பணத்தோட மதிப்பை காப்பாத்தும். கோவிட் டைம்ல எல்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். கடைசியா 5வது ஸ்டெப். ஒரு சின்ன அமௌண்ட்டை நேரடியா பங்குகள்ல போடலாம். எதுக்குன்னா மார்க்கெட்டை பத்தி கத்துக்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் சான்ஸ். ஆனா ஒரு நிமிஷம், எந்த பங்குகள்ல முதலீடு பண்றது? இங்க தான் முக்கியமான விஷயம். ஆரம்பத்துல நமக்கு நல்லா தெரிஞ்ச பெரிய ஸ்டேபிளான கம்பெனிகள்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ரிலையன்ஸ், இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனிகள் சொல்லுவாங்க. இதுல ரிஸ்க் ரொம்ப கம்மி. சூப்பர். சோ இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நம்ம 8,000 ரூபாய் மாதாந்திர முதலீட்டு திட்டம் எப்படி இருக்குன்னு ஒரு ஓவர்வியூ பாத்திரலாம் வாங்க. பாருங்க, இந்த டேபிள்ல எல்லாமே தெளிவா இருக்கு. ஆர்டி உங்க பாதுகாப்புக்கு, பிபிஎஃப் உங்க ஸ்திரத்தன்மைக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் வளர்ச்சிக்கு, தங்கம் பாதுகாப்புக்கு, அப்புறம் பங்குகள் அதிக வளர்ச்சிக்கு. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இன்னுங்க, இப்போ உங்க பணத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சதா? உங்க ஃபினான்ஷியல் பயணத்தை ஆரம்பிக்க நீங்க ரெடியா? உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்காகவே ஒரு பர்சனலைஸ்டு சேவிங்ஸ் பிளான் வேணும்னா யோசிக்காம உங்க சம்பளத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சிம்பிளான ஃபைனான்ஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.